Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பால சுமார் 3 லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. என்ன நடந்தது என்பது பற்றி விவரிக்கிறாரு சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. சுமார் 7-8 மாதங்களுக்கு முன்பு, அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பால அரசு பள்ளிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள், லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் தலையில் அந்த தீர்ப்பானது இடியை இறக்கியது. என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் அப்படி என்ன தீர்ப்பு கொடுத்தது கடந்த ஆண்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களாக வேலை செய்து வருபவர்கள் அந்த வேலையில் அப்படியே தொடரணும் அப்படின்னாலும், இல்லை ப்ரமோஷன் பதவி உயர்வு வேணும்னாலும், இரண்டுக்கும் டெட் என்று சொல்லப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும். இது கட்டாயம் அப்படின்னு கடந்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு. அதுவும் 2 ஆண்டுகளுக்குள்ள ஆசிரியர்கள் அந்த டெட் தேர்வை எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னு கெடுவும் விதிக்கப்பட்டது. இல்லைன்னா கட்டாய ஓய்வில் வீட்டுக்கு செல்லுங்கள் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. இந்த தீர்ப்பு லட்சக்கணக்கான ஆசிரியர்களிடையே அச்சத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்கியது. சரி, முதல்ல டெட் தேர்வு அப்படின்னா என்ன சுருக்கமாக புரிஞ்சுக்கலாம். டெட் தேர்வு அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதைத்தான் சுருக்கமாக டெட் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அரசு பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆசிரியர்களாக பணியாற்ற மத்திய அரசின் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி நடத்தப்படக்கூடிய தகுதி தேர்வு இது. இந்த தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி நடத்துகிறது. மொத்தம் இதில் 2 பேப்பர்ஸ் இருக்குங்க. பேப்பர் 1 எதுக்காகன்னு சொல்லும்போது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் சொல்லித்தரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கானது. பேப்பர் 2ங்கிறது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை டீச் பண்ணக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கானது. உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு உத்தரவு போட்ட போது சுமார் 2 லட்சம் அரசு ஆசிரியர்களின் தலைக்கு மேல கத்தி தொங்குவது போல சூழல் மாறிவிட்டது. மொத்தமாக அரசு பள்ளிகளில் எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு புள்ளி விவரம் பார்ப்போமா? அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் அப்படின்னு மொத்தமும் சேர்த்து சுமார் 5.5 லட்சம் ஆசிரியர்கள் தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றுகிறார்கள். இதில் மொத்தமாக 3.9 லட்சம் ஆசிரியர்கள் தகுதி பெறாத ஆசிரியர்கள் அப்படின்னா அந்த டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாமல் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இதில் உச்சநீதிமன்றம் சொன்னபடி 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற போறவங்க எண்ணிக்கை கழிச்சிட்டாலும் கூட, அதாவது 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற இருப்பவர்கள் அந்த டெட் தேர்விலிருந்து விலக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த எண்ணிக்கை இதில் கழிச்சிட்டா கூட மீதி பாருங்க, ஏறக்குறைய ஒரு 3 லட்சம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. தமிழகம், புதுச்சேரி இரண்டிலையுமே சேர்த்து இந்த 3 லட்சம் ஆசிரியர்கள் தற்போது ஜூலை மாதம் நடக்க இருக்கக்கூடிய சிறப்பு டெட் தேர்வை எழுத போறாங்க. ஏற்கனவே பாருங்க, 2011 இருந்து தான் இந்த நடைமுறை வந்தது. ஏன்னா 2011க்கு பிறகு வேலையில் சேர்ந்த எல்லோருமே அந்த டெட் தேர்வு எழுதித்தான் வந்தார்கள். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் 2011க்கு முன்பு வேலையில் சேர்ந்த அந்த ஆசிரியர்கள் இதனால் மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொண்டிருக்கிறாங்க. அப்போ நீதிமன்றம் ஒரு சிறு கருணையை மட்டும் காட்டுச்சுங்க. என்னன்னா, ரிட்டையர் ஆவதற்கு 5 வருஷமோ அல்லது அதுக்கும் குறைவாகவோ இருக்கக்கூடியவங்க இந்த டெட் தேர்வை எழுத தேவையில்லை, இப்போ உள்ளபடியே வேலையை செஞ்சுக்கலாம். ஆனால் பதவி உயர்வு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெட்டில் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அப்போது ஜட்ஜ்மெண்ட் ஆனது கொடுக்கப்பட்டது. சரி, இந்த டெட் தேர்வு என்ன அவ்வளவு கஷ்டமா? ஆசிரியர்கள் தானே மாணவர்களுக்கே சொல்லித்தராங்க, அவங்களால இந்த டெட் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற முடியாதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவாக இந்த டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் 150 மதிப்பெண்களுக்கு நடத்தப்படுகின்றது. இதில் ஓசி கேட்டகரியாக இருந்தால் 90 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ். இதர வகுப்பினர் பிசி, எம்பிசி போன்ற இதர வகுப்பை சேர்ந்தவர்கள் 82 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். பட்டியல் பழங்குடியினராக இருந்தால் 60 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு. இப்போ இந்த டெட் தேர்ச்சி கட்டாயம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மறு ஆய்வு மனு மீது விசாரணை நடத்தியது உச்சநீதிமன்றம். அதில் தான் இப்போ மறுபடியும் தீர்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பவும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அரசு பள்ளிகளில் வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இந்த டெட் தேர்ச்சிங்கிறது கட்டாயம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு முன்பு 2 ஆண்டு காலம் அவகாசம் கொடுத்தாங்க இல்லையா, இப்போ அதை மேலும் ஓராண்டு நீட்டித்து 3 ஆண்டுகள் அவகாசமாக உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. அதன்படி 2028 ஆகஸ்ட் 31 வரைக்கும் தற்போது அவகாசம் கிடைத்திருக்கின்றது. ஆனால் அதுக்கு மேலே கண்டிப்பாக அவகாசம் தரப்படாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் இப்போதே கண்டிப்புடன் சொல்லிவிட்டது. போன வருடம் செப்டம்பரில் முதல் தீர்ப்பு வந்தபோது 2 வருஷம் கணக்குப்படி பார்த்தா 2027 வரைக்கும் காலக்கெடு இருந்தது. இப்போ மேலும் ஒரு ஆண்டு கூடுதலாக ஆசிரியர்களுக்கு அவகாசம் கிடைத்திருப்பது லட்சக்கணக்கான ஆசிரியர்களுக்கு சற்று ஆறுதலை தருவதாக அமைஞ்சிருக்கு. இது பற்றி
நமது செய்தியாளர் சங்கரன் பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகனின் கருத்தை கேட்டார். அதற்கு அவர் அளித்த பதிலை பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் இப்போ டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு நியூஸ் வந்திருக்கு. 2 ஆண்டுகள்ங்கிறது 3 ஆண்டுகளாக அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ இதனால் டீச்சர்ஸ் சர்வீஸில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் அடைவாங்க? இல்லை, நம்மளுடைய நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தீர்ப்பின் நகலை வாங்கி நாம் ஒரு கலந்தாலோசனை செய்து தான் அதில் கமெண்ட் பண்ணணும். நிர்வாக கெப்பாசிட்டியில் இருந்தால் நாமளே உட்காந்து பேசிடலாம். நீதிமன்ற கெப்பாசிட்டிக்கு மாறின பிறகு அது செகண்ட் ஃபேஸ் போயிடுச்சு. அப்போ அது நீதிமன்றத்திலையும் பேசி ஒரு மியூச்சுவலாக ஒரு மிடில் கிரவுண்டுக்கு வருவது தான் நம்மளுடைய. எவ்வளோ ஆசிரியர்கள் இந்த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் நடக்க போகிற அந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க? இல்லை, அது துல்லியமாக சொல்லணும், பட்டியல் வாங்கி சொல்லணும். அதை வாங்கி நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு நான் தனியாக ஒரு நோட்டு அனுப்புகிறேன், பார்த்துருக்கேன். இந்த நேரத்தில் நம்முடைய தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பேட்ரிக் ரெய்மாண்ட் நம்முடைய இணைகிறார். அவரிடம் பேசுவோம். சார், இப்போ உச்சநீதிமன்றம் மேலும் 1 ஆண்டு காலம் அவகாசம் கொடுத்துருக்கு. மொத்தத்தில் 3 ஆண்டு கால அவகாசம். 1 ஆண்டு முடிஞ்சிருச்சு. எப்படி பார்த்தாலும் இன்னும் 2 ஆண்டு காலம் அவகாசம் இருக்குது. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இது போதுமானதா, இல்லை உங்களுடைய கோரிக்கை என்ன? என்னை பொறுத்தவரை இந்த தீர்ப்பு ஆசிரியர்கள் மீது திணிக்கப்பட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நாங்களும் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பாக உச்ச நீதிமன்றத்திலே தமிழக அரசோடு சேர்ந்து ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்திருந்தோம். இன்றைக்கு அந்த மனு விசாரணைக்கு வந்திருக்கிறது. தீர்ப்பினுடைய முழுமையான நகல் கிடைக்கப்படவில்லை. எப்படி இருந்தாலும் ஆசிரியர் தகுதி தேர்வு அமல்படுத்தப்பட்ட 2010 கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்ட போது அந்த சட்டத்தில் எந்த இடத்திலும் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தப்படுவதற்கு முன்பாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் அத்தனை பேரும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற வார்த்தை குறிப்பிடப்படவில்லை. சட்டத்திலேயே அவ்வாறு குறிப்பிடப்படவில்லை. இந்த தீர்ப்பு கண்டிப்பாக பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேவை என்கிற அடிப்படையில் தான் இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தது. அதன் பிறகு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்விலே அதே தீர்ப்பு வழங்கப்பட்டது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வேறு ஒரு விதமான தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது பல்வேறு சர்ச்சைகள் இருந்ததால் இந்த வழக்கானது உச்ச நீதிமன்றத்துக்கு போனது. உச்ச நீதிமன்றத்திற்கு போன போது தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, இதில் தொடர்புடைய அனைவருமே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கட்டாயம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்கிற உத்தரவு வரும் என்பதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் வழக்கிலேயே குறிப்பிடப்பட்ட விவாத பொருள் என்னவென்றால், பதவி உயர்வு பெறுவதற்கு கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு பதவி உயர்வு பெறுவதற்கு தகுதி தேர்வு அவசியமா இல்லையா என்பதுதான் வினா பொருளாக இருந்தது. ஆனால் உச்ச நீதிமன்றம் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்தியா முழுவதும் ஆசிரியர்கள் ஆசிரியர் பணியில் தொடர வேண்டும் என்றால் மினிமம் எசென்சியல் குவாலிபிகேஷன், அவருடைய தகுதியே ஆசிரியர் தகுதி தேர்வுதான் என்கிற ஒரு தீர்ப்பை, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தீர்ப்பை வழங்கியது. அது மட்டுமல்லாமல் அதற்கு ஒரு முக்கியமான காரணம், தேசிய ஆராய்ச்சி மற்றும் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் NCTE உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்துல 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சட்ட திருத்தம், ஒரு அமெண்ட்மெண்ட்டையே அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. 2017 குறிப்பிடப்பட்ட அமெண்ட்மெண்ட்ல ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று நாங்கள் ஏற்கனவே தெரிவித்து விட்டோம், அதை மாநில அரசுகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்று NCTE உச்ச நீதிமன்றத்தில் சொன்னது. அதன் அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. NCTE கொடுத்த தகவல் என்பது உண்மைக்கு முரணானது என்பதைத்தான் தமிழ்நாடு அரசும் நாங்களும் தெரிவித்திருக்கிறோம். ஏனென்றால் 2017 கொடுக்கப்பட்ட சட்ட திருத்தமானது மிக தெளிவாக அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னவென்றால், கட்டாய கல்வி உரிமை சட்டம் வருவதற்கு முன்பாக, ஏன்னா கட்டாய கல்வி உரிமை சட்டம் தான் ஒரு ஆசிரியருக்கான தகுதி எது என்பதை நிர்ணயிக்கிறது. உதாரணத்துக்காக ஒரு பட்டதாரி ஆசிரியர்னா அவர் ஒரு பட்டப்படிப்பும் ஒரு பிஎடும் படித்திருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கிறது. அப்படி அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் வருகிற போது முறையாக கல்வி தகுதி பெறாத அனைவருக்கும், அந்த கல்வி தகுதி பெறாதவர்கள் NCTE அறிவுரைப்படி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் 2017 கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம். சார், இப்ப தேர்ச்சி பெறுவதில் என்ன சார் சிக்கல் இருக்க முடியும்? தேர்ச்சி பெறுவதில் என்ன சிக்கல் இருக்க முடியும்? ஏற்கனவே 2 ஆண்டுகள் கொடுத்தாங்க, இப்ப மேலும் 1 ஆண்டு 3 ஆண்டுகள் அவகாசம் கொடுத்திருக்காங்க இல்லையா? தேர்ச்சி பெறுவதில் சிக்கல் என்பது கிடையாது. ஆசிரியர்கள் தேர்வு எழுதுவதற்கு தமிழக அரசு ஏற்கனவே கடந்த ஆட்சியிலேயே சிறப்பு தகுதி தேர்வை அமல்படுத்தி இருக்கிறது. நீங்க சொன்னது போல 82 மதிப்பெண்களில் இருந்து பொது பிரிவினரை தவிர்த்து மற்ற அனைவருக்குமே மதிப்பெண் தேர்ச்சி பெறுவதிலே தொடர்ச்சி வழங்கி இருக்கிறது. ஜூலை மாதம் சிறப்பு தகுதி தேர்வு நடைபெற இருக்கிறது. ஆனா அது பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக 3 ஆண்டுகளுக்குள்ள தேர்ச்சி பெற வேண்டும் என்பதும், ஏற்கனவே 2021ஆம் ஆண்டிலிருந்தே தமிழ்நாட்டில் பதவி உயர்வே நடத்தப்படவில்லை. அப்ப இந்த தேர்வுகள் இந்த ஆண்டும் கண்டிப்பாக தகுதி தேர்வானது பதவி உயர்வுக்கும் பணியாற்றுவதற்கும் கட்டாயம் என்று சொல்லுகிற போது அது ஆசிரியர்கள் மீது திணிக்கப்பட்டதாகவே இருக்கும். ஓய்வு பெற போகிறவர்களுக்கு விலக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்ப அதையும் தாண்டி மீதம் இருக்கிறவங்க தானே எழுத சொல்றாங்க. ஆமா,
அதாவது ஒரு தகுதி தேர்வுல கட்டாயம்னு நம்ம ஒரு முடிவெடுக்கிறோம். அந்த சட்ட திருத்தம் வருகிற போது யாருக்குமே தேர்வு வேண்டான்னு நம்ம அதுல சொல்லி இருக்கிறோம். ஆனா திடீரென்று ஒரு தவறான ஒரு முன்னுதாரணங்களை காட்டி அனைத்து ஆசிரியர்களும் கண்டிப்பாக தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்வது அது ஆசிரியர்கள் மீது திணிக்கப்பட்டதாகத்தான் பார்க்கிறேன். ஆசிரியர்கள் வேறு வழியே இல்லை, பணியில் தொடர வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக தேர்வு எழுதுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அதற்கான தயாரிப்பு பணியில் இருக்கிறாங்க. கடந்த 2025 டிசம்பரில் நடைபெற்ற தேர்வுல கூட ஒரு 30,000 ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இது ஆசிரியர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு சுமையாகத்தான் நம்ம இதை பார்க்கிறோம். சரி, மாணவர்களுக்கு கல்வி கற்றுத்தரக்கூடிய அந்த ஆசிரியர்கள் தகுதியோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை நிர்ணயிக்கிறதுல என்ன தவறா இருக்கும் போகுது? வரையறை நிர்ணயிப்பதில் தவறு கிடையாது. தகுதியோட தான் அனைத்து ஆசிரியர்களும் நியமனம் பெற்றிருக்கிறார்கள். இந்த தகுதி தேர்வு யார் எழுதணும்னு கட்டாய கல்வி உரிமை சட்டம் சொல்லுதுன்னா, முறையான கல்வி தகுதி பெறாதவர்கள் 2010க்கு முன்பாக நியமனம் பெற்றவர்கள் தான் தேர்வு எழுதணும்னு சட்டம் சொல்லுது. ஆனால் ஒரு தவறான இன்டர்பிரேஷன் கோர்ட்ல கொடுத்ததன் காரணமாக தான் இன்னைக்கு எல்லாரும் எழுதக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டை தவிர்த்து பீகார் போன்ற பல மாநிலங்களில் தகுதி இல்லாத, முறையான கல்வி தகுதி இல்லாதவர்கள் ஆசிரியர்களாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம். இங்க தமிழ்நாட்டுல முறையான கல்வி தகுதியற்று முறையான நியமனத்தின் மூலம் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு அவசியமில்லை என்பதுதான் உண்மையானது, நியாயமானது. அதைத்தான் தமிழ்நாடு அரசும் எங்களுடைய அமைப்பும் உச்சநீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறோம். அதை தீர்ப்பிலே நீதிமன்றமானது கருத்தில் கொள்ளும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அது கருத்தில் கொள்ளாதது துரதிருஷ்டவசமானது. நாங்கள் அனைவருமே முறையான கல்வி தகுதி பெற்றிருக்கிறோம் என்பதுதான் இதுல கவனிக்கப்பட வேண்டியது. அரசு இதுல கட்டாய தேர்வு இருக்கிற காரணத்தினால மதிப்பெண்களில் ஒரு தளர்வு வழங்க வேண்டும். 50% மதிப்பெண்கள் எடுத்தால் டெட் தேர்ச்சி என்பதை அரசு அறிவிக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஜூலை மாதம் நடக்கக்கூடிய இந்த சிறப்பு டெட் தேர்வை எழுத சுமார் 2.5 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. ஏறக்குறைய இந்த எண்ணிக்கை 3 லட்சத்தை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்ச்சி மதிப்பெண்ணில் அரசு எதுவும் சலுகை காட்டுமா, தேர்ச்சி மதிப்பெண் குறைக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.